நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இட்டாலியோட பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு சாக்லேட் கிஃப்ட் கொடுத்தாரு. அந்த சாக்லேட் கிஃப்ட் குடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் மேல ஏறியிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க நம்புவீங்களா? ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல கேட்க. ஸோ இதுல என்ன லேர்னிங் இருக்கு? என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் ட்ரிப் போயிருந்தாரு. ஸோ அப்போ வந்து இட்டாலிக்கும் போயிருந்தாரு. அங்க இருக்க பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு சாக்லேட்ட வந்து கிஃப்ட் பண்றாரு. ஸோ அந்த சாக்லேட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, மெலோடின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட சோசியல் மீடியா பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்டாலியன் பிரைம் மினிஸ்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெலோனின்னு சொல்லுவாங்க. ஸோ மெலோனி பிளஸ் மோடி மெலோடி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ட்ரெண்ட் பண்ணதை மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் பையர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாக்லேட் கம்பெனி பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்லே ப்ராடக்ட்ஸ் சொல்றாங்க. பட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பையர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்லே இண்டஸ்ட்ரியோட ஸ்டாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மோடியே கொடுத்திருக்காரு. ஸோ சோசியல் மீடியா ஹைப்னால வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் பை பண்ணி சம்பந்தமே இல்லாம ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணி இன்னைக்கு வந்து ஹைப் ஆக்கி விட்டுருக்காங்க. ஸோ கேட்கவே ரொம்ப அன்பிலீவபிளா இருக்குல்ல. ஒரு சோசியல் மீடியா நினைச்சா எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து நம்ம நிறைய டைம் சொல்றது என்ன அப்படின்னா, யாரு சொல்றதையுமோ இல்ல எதுவும் மார்க்கெட்ல வர்றதையுமோ நீங்க வந்து பார்த்து வாங்காதீங்க. நீங்க ஓனா ரிசர்ச் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்து இதுவே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.